ஹாய் கைஸ். ஹாய் சொல்றா. இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Zen-X ஸ்போர்ட்ஸ் இண்டோர் கிரிக்கெட் மெஷின் போர்டிங் தான் விளாட போகிறோம். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இங்கே போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. கைஸ் நான் வந்து உள்ளே வந்தாச்சு. டென்னிஸ் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இங்கே வேற மாதிரி இருக்கு. ஸோ உள்ளே போய் விளாட போகிறோம். ஐயோ சந்தோஷத்தில் எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் தான் பால் போடுற இடத்துல உட்காந்துருக்கேன். அப்புறம் டக்கு காய் தொலைஞ்சுன்னா அசிங்கப்படுத்திடுவாங்க. ஒன்னாலாம் நினைச்சா கூட அவுட் ஆக முடியாது. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ. பேட் கீட்டு போட போது பின்னாடி போட. ஏய் ரெண்டாடா. ஓகே கைஸ், நாங்கள் வந்து செமையாக விளையாண்டு முடிச்சாச்சு. நான் இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து சொல்லி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து சப்ஸ்கிரைப் டு பட்ஜெட் படீஸ். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் கைஸ். ஹாய் சொல்றா. ஓகே கைஸ், இப்போ வந்து வீட்லேயே இருந்து செம்மையாக போர் அடிக்குது. 3 பேரும் கிரவுண்டுக்கு போய் கிரிக்கெட் விளாட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மிஷினில் வந்து பால் போட்டு அடிப்போம்ல, அந்த கேம் விளையாடுறோம். சரி, அதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அது வந்து கிரிக்கெட்டு, அது எனக்கு பேர் தெரியல, அதான் விளையாட போகிறோம். ஸோ அந்த பேக்கேஜ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் சொல்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். பாய் பாய். போலாமா? 1 செகண்ட். பாய். என்ன இதெல்லாம்? இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Zen-X ஸ்போர்ட்ஸ் இண்டோர் கிரிக்கெட் மெஷின் போர்டிங் தான் விளாட போகிறோம். டர்ஃப் விளையாடணுன்னா நம்ம அதிகமான ஆள் இருந்தால் தான் அங்கே போய் விளாட முடியும். அதனால மெஷின் போர்டிங் சூஸ் பண்ணியாச்சு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் இருக்குது. நம்ம வேளச்சேரியிலேருந்து மாடம்பாக்கத்துக்கு பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இங்கே போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம பிளேஸ் வந்தாச்சு. இங்கே தெரிகிற இந்த Zen-X ஸ்போர்ட்ஸ் அங்கே தான் நம்ம வந்து போய் விளையாட போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு எப்படி என்னன்னு பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? கைஸ், ஆக்சுவலாக நம்ம வந்தாச்சு. இங்கே வர்ற வழியே பார்த்தீங்கன்னா சந்து பொந்தா இருந்துச்சு. இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியாம தான் வந்தேன். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு கரெக்டாக வந்துடுங்க. உள்ளே போயிட்டு சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கைஸ், நான் வந்து உள்ளே வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து இங்கே விளையாடுறாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து டென்னிஸ் பால் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இங்கே இது வேறு மாதிரி இருக்குது. நம்ம எந்த கவரிங் எக்யூப்மெண்ட் கொண்டு வராதனால அந்த கார்டு உள்ளார கார்டுலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கும் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம். எனக்கு என்னமோ நம்மள எல்லாம் விளையாட அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். A few moments later. ஓகே கைஸ், வந்து நம்ம இங்கே வந்தோம். நம்ம ஏதோ ஒரு திருவிழா கிரிக்கெட் மாதிரி ஜாலியாக வந்துட்டோம். இங்கே பார்த்தா அவன் ஹார்டான பாலில் அந்த க்ளவுஸு அப்புறம் நீ பேடு எல்லாம் போட்டு விளாட்றாங்க. திடீர்னு கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. கிட்டா எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியல இல்லைங்கண்ணா அப்படின்னா கிட்ட இல்லாமல் எங்கப்பா விளையாட வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். சரி, ஆனால் விளையாட முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக விளையாட முடியாதுப்பா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த கடையை விட்டு கிளம்புறோம். இன்னொரு கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கோம், அங்கே வாங்க கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், நாங்கள் இங்கேருந்து அங்கே கிளம்புறோம். இங்கே அசிங்கப்பட்டாச்சு. அடுத்த இடத்துல போய் எப்படி அசிங்கப்படுறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். கூச்சமே இல்ல. இப்போது நம்ம சொன்ன அந்த அடுத்த லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்கோம். இது எங்கே அப்படின்னா இண்டோர் கிரிக்கெட் சென்டர்னு சொல்லிட்டு பெரும்பாக்கத்தில் இருக்கிறது. நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமே 5 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. போய் பார்ப்போம். கைஸ், நாங்கள் வந்து இண்டோர் கிரிக்கெட் சென்டருக்கு வந்தாச்சு. என்னடா பைக் எடுத்துகிட்டு வெளியே போக ரெடியாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ட்ரி வீடியோ எடுக்க மறந்தனால இப்போ எக்ஸிட் ஆகும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 2 பிச் இருக்கும். ரைட் சைடில் வந்து நம்ம பால் போட்டு நம்மளே விளாண்டுக்கிறது. லெஃப்ட் சைடில் பவுலிங் பிச் இருக்கும். ஸோ உள்ளே போய் விளாட போகிறோம். ஐயோ சந்தோஷத்தில் எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் வெற்றிகரமாக இங்கே போனதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி இந்த க்ளவு பேடு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஜாலியாக வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மிஷின் பவுலிங்கில் வந்து விளையாடுறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருந்தனால நாங்கள் இங்கே வெளியே விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். முக்கியமாக வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கால் பண்ணப்போ நீங்கள் உங்கள் க்ளவ் இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, பேட்லாம் இல்லைனாலும் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், 100 ருபீஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது பெஸ்ட்டாக இருந்தனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். பட் இங்கே வந்து இதெல்லாம் இல்லாமலே கூட விளையாண்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். கைஸ், எப்படியோ ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து விளையாடவும் ஆரம்பித்தாச்சு. நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் பால் போடுற இடத்துல உட்காந்துருக்கேன். இப்போ தான் சும்மா
நம்ம நண்பர் நவீன் வந்து மேட்ச் விளையாண்டு முடிச்சாரு. கிட்டத்தட்ட 8 டைம் அவுட் ஆயிட்டாரு. 10 டைமா? 10 டைம் அவுட் ஆகிட்டு வெக்கமே இல்லாம சிரிப்பான் அவன். கோபி விளையாட்டு நீ பார்த்தது இல்லையே? யுவராஜ் சிங்குக்கு அப்புறம் 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிக்கிறது ஒரே ஆளு இவன் தான். ஆவரங்காடு கோபி இன்னொரு பேர் இருக்கு. அப்புறம் டக்கு காய் தொலைஞ்சுன்னா அசிங்கப்படுத்திடுவாங்க. ஒன்னாலாம் நினைச்சா கூட அவுட் ஆக முடியாது. அடிச்சா 6 அடிப்பான், இல்லாட்டி இப்படி வந்து விட்டு கொடுத்து வந்துருவான். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ, அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு. டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். அப்புறம் இப்போ ரமேஷ் வந்து விளையாட போறாரு. இப்போ அவரோட பேட்டிங் ஸ்கில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ, சமாளிப்போம். நம்ம தான் பவுலிங் போட போறோம். ஓகேங்களா? ஸ்பீடு வந்து 80ல இருந்து ஒரு 80, 85 இதா வச்சிருக்கோம். பந்த போடுங்களாண்டா. அங்க வாங்க, பந்த எங்க வச்சு தேய்க்கிறாங்க? பால் on a hat-trick goal. It is. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல். பேட் கீட்டு போட போது பின்னாடி போட. ரெண்டாடா கோல்டு. என்னடா ஷாட் இது மச்சான்? ஏபி டிவில ஷாட் ட்ரை பண்ணடா. ஓகே கைஸ், நாங்கள் வந்து செமையாக விளையாண்டு முடிச்சாச்சு. இது வந்து இண்டோர் கிரிக்கெட் சென்டர். இதோட அட்ரஸ் எங்கன்றதை நான் வந்து ஆமாம் ஐசிஐசிஐ கிடையாது, இவர் வந்து பேங்க்லேயே இருக்காப்புல. அவர் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க காமிக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து நான் சொல்லி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் வந்து 10 ஓவருக்கு 100 ரூபா. ஸோ நாங்கள் 3 பேரும் ஜாலியாக விளாண்டோம். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ விளாட்லாம். ஸோ நல்லா இருந்துச்சு கைஸ். மேட்ச்ல வந்து தோத்தது இந்த பையன் தான். ஆமாம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் விளாண்டோம், அதில் தோத்துட்டான். திரும்பி தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இன்னொரு மேட்ச் விளாண்டான், அதுலேயும் தோத்துட்டான். மீண்டும் சரி டிரா ஆயிடுச்சான். இன்னொரு முக்கியம், மேட்ச் வின்னர் நான் தான். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். see you soon. பை பை. subscribe to பட்ஜெட் buddies. டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.